வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கங்கர செவல்பட்டியில் மாரிமுத்து என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்படுகிறது. 30க்கும் மேற்பட்ட அறைகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிக்க மருந்து ஏற்றும் போது திடீரென வெடித்தது. இதில் 2 அறைகள் தரைமட்டமானது. இதில் கண்டியாபுரம் இலங்கை மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த கௌரி வயது 50 என்பவர் உடல் சிதறி ஸ்பாட்டிலேயே இறந்தார். படுகாயமடைந்த காளிமுத்து, அவரது மனைவி மகேஸ்வரி, குமரேசன், மாரியம்மாள், மேகலை, சிவரஞ்சினி, சுப்பலட்சுமி மற்றும் ஜெயலட்சுமி ஆகிய 8 பேரை சிவகாசி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். இதில் காளிமுத்து உட்பட 8 பேரும் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். ஆலங்குளம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை உசிலம்பட்டி முதலைக்குளத்தை சேர்ந்தவர் மாயக்காள், வயது 60. மாற்றுத்திறனாளியான இவர் 100 நாள் வேலை கேட்டு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பயனில்லை. இதற்கிடையே வீல் சேர் கேட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு பஸ்ஸில் வந்தார். கலெக்டர் ஆபீஸ் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கலெக்டர் ஆபீஸ் வரை கடும் வெயிலில் மாயக்காள் தவழ்ந்தே வந்தார். அதை பார்த்து பலரும் பரிதாபப்பட்டனர். கலெக்டர் ஆபீஸில் வீல் சேர்கள் இருந்தும் யாரும் உதவ முன் வரவில்லை. தனக்கு வீல் சேர் இல்லை என வேதனையுடன் கூறினார். மூதாட்டியை சுற்றிலும் ஆட்கள் வருவதை பார்த்தும் ஊழியர்கள் ஒருவர் ஓடி வந்து வீல் சேர் கொடுத்தார். அதில் அவரை அமர வைத்து கலெக்டரிடம் அழைத்து சென்றார். கலெக்டர் இல்லாததால் டிஆர்ஓ அன்பழகனிடம் மனுவை அளித்த மூதாட்டி 100 நாள் வேலை மற்றும் வீல் சேர் வழங்கும்படி கோரினார். 1 வாரத்தில் வீல் சேர் வழங்கப்படும், 100 நாள் வேலையை உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து மூதாட்டி அங்கிருந்து புறப்பட்டார். மாட்டுக்காலையில் புக்கெலாம் வாங்கியிருக்கீங்களா? மாட்டுக்காலையில் புக்கெலாம் வாங்கியிருக்கீங்களா? அடையாளமா தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அத்திமரத்தூரை சேர்ந்தவர் தங்கராஜ். லாரி டிரைவரான இவர் உடல்நலக்குறைவால் கடந்த 6 ஆண்டுகளாக சிரமமடைந்து வந்தார். பெண்ணாகரம் ஸ்ரீ முனியப்பன் சுவாமிக்கு உடல்நலம் பெற வேண்டி வேண்டுதல் வைத்தார். சில மாதங்களிலேயே அவருக்கு உடல்நலம் சரியானது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ முனியப்பன் கோயிலுக்கு சென்ற தங்கராஜ் சுவாமிக்கு 151 கிடாய்களை வெட்டி படையலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினார். பக்தர்களுக்கு தடப்புடல் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. ஸ்ரீ முனியப்பன் சுவாமியை வேண்டி குணமடைந்தவர்கள் தங்களது வேண்டுதல் குறித்து வெளியில் சொல்லக்கூடாது என்பது இங்குள்ள நடைமுறை வழக்கம். மார்கழி கடைசி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் திருவிழாவில் தமிழகம், கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடு, கோழி பலியிட்டு வழிபடுவர். பிரதமர் மோடி பிறந்த நாளையொட்டி பாஜக சார்பில் திருவான்மியூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது. இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மூத்த தலைவர் தமிழிசை பங்கேற்றனர். மோடி தான் ட்ரம்ப் சொல்லி தான் இங்க போற நிறுத்தினாங்க, ட்ரம்ப் சொல்லி தான் போற நிறுத்தினாங்கன்னு பாகிஸ்தான் ஆதரவாளர்களாக இருக்கின்ற காங்கிரஸ், திமுக எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் அமைச்சரே சொல்லிட்டாரு ட்ரம்ப் எல்லாம் ஒன்னும் சொல்லல அப்படின்னு. இன்னைக்கு ரஷ்யா அமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா,
அமெரிக்க வரிக்கு எதிராக மோடி அவர்களின் பலமான அந்த நடவடிக்கையை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் போய் மோடிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க ட்ரம்புக்கு அடிபணிந்திருந்தீங்கன்னா எங்களோட விவசாய பொருள்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அதாவது ஒரு செங்கலை வச்சு காமிச்சிட்டு இருந்தாரு யாரு, உதயநிதி. அந்த செங்கலுக்கு பதிலா நாங்க செங்கோலை வைப்போம். உங்களால செங்கலை மட்டும்தான் காமிக்க முடியும். ஆனா அந்த செங்கலை காமிச்ச எய்ம்ஸ்னா ஒண்ணு சும்மா அப்படியே திறந்துட முடியாது. உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை. அமெரிக்காவுக்கு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க, ஆனா அமெரிக்கா ட்ரீட்மெண்ட்டை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பாஜக கொடுத்திருக்கிறது. அதெல்லாம் சும்மா ஒரு எய்ம்ஸ்ல ஒரு செங்கலை தூக்கிட்டு போனீங்க. செங்கலை தூக்கிட்டு போன உங்களை தோற்கடித்து நாங்க செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவோம். அதுவும் பாரத பிரதமரை கூப்பிட்டு வந்து நிறுவோம். அதான் எங்களோட சபதம். இது நாங்க அதற்காக கடுமையாக உழைக்க தயார். மக்கள் எங்களுக்கு ஆதரிக்க தயார். மக்கள் இன்னைக்கு அபரிதமான பிரச்சனையில இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. அதே மாதிரி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் தமிழ் இன துரோகிகள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தமிழக கம்யூனிஸ்டை நாங்கள் தமிழ் இன துரோகிகள் என்றுதான் அடையாளப்படுத்துவோம்.